ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா இருப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க, நல்லா இருப்பீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக ஆண்டவர் நமக்கு தருகிற வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். வாசியுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. சொந்த அறிவாற்றலை சார்ந்து உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதிலே வைத்து செய். அப்போது அவர் உன்னுடைய பாதைகளை செம்மையாக்குவார். கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு பலவிதமான உபதேசங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க வாசிக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்க, நீ ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறணும், அவனுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், அவன் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லணும், அவன் எல்லாருக்கு முன்பாக ஒரு கனம் பொருந்தினவனாக இருக்கணும், அவன் எடுக்கிற எல்லா காரியத்திலையும் வெற்றியை அவன் காண வேண்டும், அவனுடைய வாழ்க்கை ஒரு வளமான ஒரு வேதத்தில் வாசிக்கிறோம், நீ நீர்ப்பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வாழ்க்கையில ஒரு வளமையை செழிப்பை நமக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த செழிப்பான ஒரு பாதையில போவதற்கு, ஒரு வளமையான ஆசீர்வாதமான பாதையில போவதற்கு தான் எல்லா மனிதர்களும் நாம் விரும்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த வளமையை, இந்த செழிப்பை, இந்த ஆசீர்வாதத்தை யார் பெற முடியும் என்றால், நீங்க நல்லா கவனிக்கணும், யார் பெற முடியும் என்றால் அவர் யார்னா எல்லா காரியத்திலும் தேவனை நினைக்கிற மனிதன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை நினைக்கிற மனிதன். கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நிலைமையாக இருந்தாலும் அவர் ஆண்டவரை நினைவு கூறக்கூடியவராக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நமக்கு இந்த வசனத்தை தர்றாரு. இந்த வார்த்தையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையில நமக்கு தெளிவாக ஒன்று புரிய வேண்டும். என்ன புரியணும் தெரியுமா? ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பண்ணி தூக்கி போடுங்க. அதை எடுத்துருங்க ரெண்டுமே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த வார்த்தையினுடைய 6வது வசனத்தை திரும்ப படிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதிலே வைத்து செய். போதும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகிற இந்த வேத பாடத்தை, வேத பகுதியை நல்லா கவனிக்கணும். நீ எதை செய்தாலும் யார நினை? சொல்லுங்க, யார நினை? நல்ல கை கொடுங்க. கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை நினை. அப்போ கடவுளை, இறைவனை நம்முடைய வாழ்க்கையில நினைப்பது அப்படின்னா என்ன? அப்படின்னா ஒரு ஆலயத்துக்கு வந்துட்டோம், ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டோம், உடனே யாரை நினைக்கிறோம்? சொல்லுங்க, யாரை நினைக்கிறோம்? ஆண்டவரை நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை நான் ஆலயத்துக்குள்ள நினைக்கிறேன், ஒரு ஜெப கூட்டத்தில் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்தில் கடவுளை நாம் நினைக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா இந்த நீதிமொழிகள் ஆசிரியர் என்ன எழுதுறாருன்னா,
நீ எதை செய்தாலும் அப்படின்னு அர்த்தம் என்ன? சில வீட்டில் போனீங்கன்னா சில நேரங்களில் கேட்பாங்க, என்ன என்னைக்காவது நினைச்சு பார்க்குறியா? கொஞ்சமாவது உனக்கு என் நினைப்பு இருக்கா? சொல்லுங்க. கேட்க மாட்டாங்களா உங்கள்கிட்டலாம்? யாரும் கேட்பாங்களா இல்லையா? நானே கேட்டிருக்கேன். கொஞ்சமாவது நினச்சி பாருங்க. நாங்கள் இருக்கிறோம். ஏன்? எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை? நம்மளையும் என்னப்பா இருக்கேன்னு கொஞ்சம் நினச்சி பாருப்பா, கொஞ்சம் கவனி. இந்த சில வாகனங்களில் முந்திலாம் எழுதி போட்டிருக்கும், என்னை தினமும் கவனின்னு. ஏன்? டெய்லி நீ அதை கவனிக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? என்னைக்காவது நீ ஹாயாக போய்கிட்டு இருக்கும்போது வண்டி என்ன செய்யும்? ஒரு ஓரமாக ஆஃப் ஆகி நின்றும். அப்போ டெய்லி கவனிக்கணும். நம்ம ஒரு பைக்கோ ஒரு காரோ இருக்குது, நம்ம அதில் பயணம் செய்கிறோம். நம்ம எடுத்தோம், ஸ்டார்ட் பண்ணோம், போயிட்டே இருக்க முடியுமா? கண்ணு போய்கிட்டே இருக்கும். எதில்? பெட்ரோல் குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்? இன்னும் ரிசர்வ் ஆக போகுது. அண்ணா அப்போ என்ன செய்யணும்? உடனே அதை ஃபுல் பண்ணணும், அதை நிரப்பணும். அப்படின்னா தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் என்று நாம் இந்த உலகத்தில் நம்ம கவனிக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கை சரியாக கொஞ்சம் நிதானமாக நல்ல பயணிப்பதற்கு எத்தனையோ ஒரு காரியங்களை உலக பிரகாரமான நம் பயன்படுத்துகிற பொருட்கள்லையே கொடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவுரைகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில தேவன் என்ன விரும்புகிறார்னா, எப்பமாவது நீ என்ன நினைக்கணும்னு ஆண்டவர் எழுதல. பிரைஸ் தி லார்ட். எப்பமாவது என்னை நினைச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தேவனை நினைக்கக்கூடியவனாக மாற வேண்டும். கை தட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் எந்த மனநிலைமையில் வந்தீங்களோ, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். உங்கள் வியாதிகள் மாறும், வேதனைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி உங்களை செழிப்பின் பாதையில் ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ஆனால் அதுக்கு முதல் காரியம், அடிப்படையான காரியம் என்னன்னா, நீங்கள் தேவனை எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் நினைவு கூர்வது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்க வேதாகமத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 20ஆம் அதிகாரம் 24வது வசனம், நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, என் பெயரை நினைவு கூறுகிற எல்லா இடத்திலையும் நான் இறங்கி வருவேன், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். ஆமென். நல்ல பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நீங்கள் நினைவு கூறும் பொழுது எப்பவெல்லாம் நினைத்து கொண்டே இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்க வாழ்க்கையில தோல்விகள், பிரச்சனைகள், வியாதி வருத்தங்கள் புறம் முதுகிட்டு ஓடும். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகளும் துன்பங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது? ஆண்டவர் சொல்றார், என் பெயரை நினைவு கூறும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடத்திலே வருவேன், வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம் தேவனை நினைப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல ஜெபத்தில் வரக்கூடிய பிள்ளைகள் கூட, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் கூட, ஒரு சில பிரச்சனைகள் வந்த உடனே சிலர்லாம் உடனே ஃபோனை எடுத்த உடனே அவங்க என்ன பிரைஸ் தி லார்ட்மான உடனே நான் சாக போறேன் அப்படின்ட்டு தான் அழுகுறாங்க. கடைசியில் எனக்கு தான் போன் அடிச்சுட்டு சாவரியாரு, பொறுமையாரு, செத்துறாத. சோத்திரம் சோத்திரம்னு நல்லா துதிக்கிறிய,
எல்லாம் எங்கேயோட முடிஞ்சிருது? ஜெப கூட்டத்தோடு முடிஞ்சிருது, ஆலயத்தோடு முடிஞ்சிருது. உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் இருக்கிறார். அவர் உன்னுடைய நினைவிலும் சிந்தையிலும் உன்னோடு பயணிக்கக்கூடிய தேவன் என்பதை நீ ஏன் இன்னமும் அறிந்து கொள்ளவில்லை? நீங்க நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பெயரை நீங்கள் நினைவு கூறும் இடங்கள் யாவற்றிலும் நான் இறங்கி வருவேன், அங்கே உங்களை ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தாயார் சொன்னாங்க, பிரதர் எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, எனக்கு எழுத வாசிக்கலாம் தெரியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரே ஒரு காரியம், சின்ன வயதில் எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு நன்மையோ தீமையோ எல்லா இடத்துலையும் ஆண்டவரையே நினச்சிக்கோ. பிரைஸ் தி லார்ட். எங்கள் அம்மா சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. உனக்கு நன்மையோ தீமையோ எப்பமோ அம்மாலாம் உங்க கூட வரவே முடியாது, உங்கள் அப்பா உங்க கூட வர முடியாது, ஆனால் நீ கூப்பிட்ற எல்லா இடத்திலும், நீ கடவுளே ஏசப்பான்னு கூப்பிட்ற எல்லா இடத்துலையும் உனக்கு உதவி செய்ய, உனக்கு ஆறுதல் தர, உன்னை விடுவிக்க, எங்கும் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிற ஒரு தெய்வம் உனக்கு இருக்கிறார் என்று என் தாயார் சொன்ன அந்த அனுபவம் தான் இன்னைக்கு வர என்னை ஆசீர்வாதமாய் வழி நடத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்க எத்தனையோ பேர் சொல்ல முடியும், நான் கடந்து வந்த பாதைகள்ல வியாதிகள், பிரச்சனைகள், வாழ்க்கையில் விரக்தி, தோல்வி, எல்லாத்திலையுமே வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுது எங்கேயோ இருந்து ஒரு சப்தம் வந்துச்சு, மகளே பயப்படாத, மகனே பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அழும்போது உன்னையே அறியாமல் சொல்லியிருப்ப, ஏசப்பா என்னை இந்த நிலைமைக்கு விட்டுட்டீரே. நீ இப்படி அவரை குற்றப்படுத்தின இடத்துல கூட அவர் உன்னை கைவிடாமல் உன்னை கரம் பற்றி பிடித்து கண் மலையுமே நிறுத்தி உன்னை ஆசீர்வாதமாய் அவர் வழி நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை நினைங்க, ஆண்டவரை தேடுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் நம்மை நினைக்க வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும் அப்படின்னா, நீங்க நான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வசனத்துக்குள்ள போகிறேன். ஒரு மனிதன் ஒரு நாள் தனிமையாய் அவன் ஒரு பாதையிலே, ஒரு கடற்கரையிலே நடந்து போகிறான். அவன் நடந்து போகும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு தனிமை, ஒரு சோர்வு, ஒரு பலவீனம். இவன் இப்படிப்பட்ட நிலைமையில நடந்து போகும்போது தனியாக நடக்கிறனே அப்படின்னு நினைக்கும் பொழுது திடீர்னு திரும்பி பார்க்குறான். தன்னோடு 2 காலடிகள் என்ன செய்கிறது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய காலடிகள் தவிர இன்னொருவருடைய காலடிகளும் தன்னை தொடர்ந்து வருகிறது. அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ அவனுக்கு புரியுது, கடவுள் என்னோடு வருகிறார், கடவுள் என்னோடு நடக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொள்ளுகிறான். இப்போ கடவுள் அவனோடு இருக்கிறான்ங்கிற அந்த நினைப்பு வந்த உடனே அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். கடவுளையே நினைக்கிறான். விளைவு என்ன? கடவுள் அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அவனோடு வந்தது 2 அவனுடைய காலடிகளும் ஆண்டவருடைய காலடிகளும் அல்ல. அதற்கு பின் ஏராளமானவர், அநேகர் அவனை சூழ்ந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அவனுக்கு சந்தோஷம், வாழ்க்கையில் வெற்றி, வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம், இவைகள் எல்லாவற்றிலும் அநேகருடைய காலடிகளை அவன் சந்திக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத வாழ்க்கையில் தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளால் அவன் பாதிக்கப்பட்ட பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் எல்லா காலடிகளும் மறைந்து போகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லா காலடிகளும் மறைந்து போய்விட்டது. இவன் நடந்து போகும் பொழுது என்றோ ஒரு நாள் சந்தித்த அந்த காலடிகளை அவன் திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்த்த பொழுது அந்த காலடிகளை காணவில்லை. 2 காலடிகள் தான் அங்கே தெரிகிறது. பிரைஸ் தி லார்ட். அவன் மனதிலே விரக்தியோடு கேட்கிறான், கடவுளே, மனிதர்கள் என்னை விட்டு ஓடி போனது போல் நீரும் என்னை விட்டு ஓடி போய் விட்டீரோ என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் ஒரு சப்தம் கேட்டது, மகனே, நன்றாக அந்த காலடிகளை உற்றுப்பார்,
அது உன்னுடைய காலடிகள் அல்ல, என்னுடைய காலடிகள். ஏன் நீ நடக்கவில்லை அப்பா, என் கரத்திலே நீ தூக்கி சுமந்து செல்லப்படுகிறாய் என்று ஆண்டவர் கூறினாரா. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட எல்லாரும் உங்களை விரக்தியில கைவிட்டிருக்கலாம், வேதனையில உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தூக்கி சுமக்கிறார். அவர் உங்களை நினைவு கூர்வதில் வல்லவர். ஆமென். நீங்கள் அவரை மறந்தாலும் நான் அவரை மறந்தால் அவர் நம்மை மறப்பதே. அதனால்தான் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்து வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர் மண்ணுலகில் குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களை குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். பைபிள் சொல்லுது, ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினங்கள் அனைத்தையும் படைத்தார், மண்ணுலகில் குடியிருக்க வைத்தார், அவர்களுக்கு குறிப்பிட்ட காலம், எல்லை எல்லாவற்றையும் ஆண்டவர் வரையறுத்து கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆஸ்தி, அந்தஸ்து, சுகம், பலன், நன்மைத்தனம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்காரா? சொல்லுமா, கொடுத்திருக்கிறாரா? ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு இந்த கேள்வி அப்படி மாற்றி கேட்டு பாருங்களேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பாலூட்டி சீராட்டி நல்ல தூக்கி சமந்து எல்லாம் கொடுத்து அவங்கள உற்சாகமாக இந்த உலகத்தில் அவர்களை ஆளாகி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. பிரைஸ் தி லார்ட். எதற்காக? பொழுது போகலன்னா, நேரம் போலன்னா சொல்லுங்க. இந்த பையன் ஏன் பையன், இந்த பிள்ளை ஏன் பிள்ளை, இந்த பிள்ளை என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், இவன் என்ன சொல்லணும்? இதான் எங்கள் அப்பா. என் பிள்ளைகளை நான் அவளை உருவாக்கக்கூடிய நோக்கம் என்ன? என் பிள்ளைங்க என்ன நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். சில அப்பா அம்மா சொல்லுவாங்க, பிரதர், நான் ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்க, என்னை நினைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு மனசு வரல. இன்னைக்கு காலையிலே ஒரு அம்மா வந்துட்டு, என் பையன் என்னை வீட்டை விட்டு பூட்டி வீட்டுக்கு வெளியே என்னை விட்டுட்டு உள்ள கதவை பூட்டி நான் நைட் ஃபுல்லாக ரோட்லேயே கிடந்திருக்கேன்ப்பா, கதர்னே அழுதேன், யாருமே எட்டி பார்க்கலப்பா, நான் இருக்கிறேங்கிறத நினைக்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா. கடவுள் ஏன் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சிருஷ்டித்து உங்களுக்கு எனக்கும் கொடுத்தார்னா, அடுத்த வசனம் சொல்லுது 27 வாசிங்க. கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே, கை தட்டுங்க பாப்போம், ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே தேவன் இருக்கிறார். ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஒவ்வொருவருக்கும் அருகிலே இருக்கிறாராம். பக்கத்துல சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எங்கமா இருக்கிறாரு? உன் பக்கத்திலே இருக்கிறாரு. சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, பிரதர் பக்கத்திலே இருக்கிற, ஆனா என்ன நினைக்கல, எங்கேயோ இருக்கிறவன சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? எங்கேயோ இருக்கிறவன நினைக்கிறான், பக்கத்திலே இருக்கிற, என்ன நினைக்கிறதுக்கு ஆளே இல்லை. தேவன் அருகில் தான் இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? தட்டி தடவியாவது தன்னை ஜனங்கள் ஆண்டவரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் விரும்புகிறார். எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு? நீ என்ன தேடணும், நீ என்ன நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அதனால தான் அந்த நீதிமொழிகள் 3:6 வாசித்தோம். நீ எதை செய்தாலும் ஆண்டவரையே நீ நினைத்துக்கொள். என் மகனே, என் மகளே, நீ என்ன செய்தாலும் அதிலே தேவனை நினைத்துப்பார். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 ஒரு பல்லவியை பாடலாம்.
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாடும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரா இயேசுவே, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரா இயேசுவே, உம்மை நான் நினைக்கிறேன், உம்மையே நினைக்கிறேன், உம்மையே தேடுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகள் தட்டி பாடுங்க எல்லாரும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சேர்ந்து பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. பாடுவோம். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. நல்ல வாயை திறந்து பாடுங்கப்பா. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வாயை திறந்து இயேசுவே, நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இசையா, 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 இயேசையா, இயேசையா, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குவதா. இயேசையா, தெய்வத்தினுடைய பெயரை, இயேசுவின் பெயரை அறிக்கையிடுகிற உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே அடி வயிற்று பகுதியில் வலியோடு வந்திருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அதே போல தன்னுடைய மகனுடைய உத்தியோக காரியத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லையே என்று சொல்லி மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிற அந்த தாயாருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அந்த மகனுடைய உத்தியோக வேலை காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களிலே நீங்கள் ஒரு சாட்சியாக மாறும்படி தேவனுடைய வல்லமை உங்கள் மீது புறப்பட்டு வருகிறது. அதே போல அநேக நேரங்களில் மூச்சு அடைத்து திடீர்னு சடனாக அப்படியே மயங்கி விழுவது போல, இல்லைன்னா அதே அப்படி தடுமாறி நிற்பது போல இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு இருக்கக்கூடிய ஒருவரை ஆண்டவர் தொட்டு இப்பொழுது குணப்படுத்துகிறார். உங்கள் உடம்புல ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு புதிய பலன் உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் சுகமடைந்து கொண்டிருக்கிறீர்கள்.
இந்த நேரத்தில் பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரிக்காக தேவனுடைய கரத்தின் வல்லமை அவர்கள் மீது இறங்குகிறது. அவருடைய மன பயமும் உடலில் ஒரு சில வியாதிகளையும் ஆண்டவர் இப்பொழுது நீக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறார். தேவ வல்லமைகள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. யூஜின் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரின் மீது ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் யூஜினை ஆண்டவர் தொடுகிறார். ஆண்டவர் யூஜினை ஆசீர்வதிக்கிறார். தேவ வல்லமை அவர் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அதே போல எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே சாக வேண்டும் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம், சாவை நோக்கியே சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரனை ஆண்டவர் இப்பொழுது சந்திக்கிறார். நீ பயப்படாத, உன்னுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிவதில்லைப்பா. உன்னை யாரெல்லாம் இப்போ பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மத்தியில் ஆண்டவர் உன்னை மகா பெரிய அற்புதமாக, பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உன்னை ஆண்டவர் மாற்றுகிறார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. அதே போல தன்னுடைய எதிர்கால வாழ்வை குறித்து பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, நடுங்கி கொண்டிருக்கிற ஒரு 6 நபர்களுக்கு ஆண்டவர் அந்த பதற்றத்திலிருந்து, பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் இஸ்ரேல் ஜனங்களை போல முணங்கி முறுமுறுத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. உன் பிரச்சனையில் நடுவில் இயேசு இருக்கிறார். அவரை கூப்பிடு, அவரை தேடு. இன்னைக்கு நீங்கள் அற்புதத்தை காண்கிற நாள், தேவ வல்லமை உங்கள் மீது வெளிப்படுகிற நாள். எல்லாரும் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு நீங்கள் கூப்பிடுங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. மெய்யாகவே ஆண்டவர் உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். ரோஸ் மேரி ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ரோஸ் மேரி என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இடது முட்டுப்பகுதி வீக்கத்தோடு ஒரு நபர் இங்கே வந்திருக்கீங்க. இடது முட்டு நல்ல வீங்கி நடக்க முடியாமல் அப்படியே வலியும் வேதனையோடு வந்திருக்கீங்க. இப்பொழுது இந்த ஜெப வேளையில் அந்த முட்டில் இருக்கிற வீக்கம் வற்றி போகிறது. நீங்கள் சோதித்து பாருங்கள். அந்த முட்டை மடக்கி பாருங்கள். நீங்கள் ஒத்த காலில் நின்று நல்ல முட்டை மடக்கி பாருங்கள். இடது காலில் உள்ள முட்டில் உள்ள எல்லா வீக்கங்களும் வற்றி போகிறது. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு கூப்பிடுங்க. அற்புதம் செய்யுங்க ஏசப்பான்னு கூப்பிடுங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய அற்புதத்தின் பாதைகளை திறக்கிறார் ஆண்டவர். அதே போல பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாத கட்டுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு 2 குடும்பங்கள், அதனால பாதிக்கப்பட்டு எல்லாம் இழந்து போய் கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி நீங்க 2 குடும்பமுமே மந்திரவாதிகளையும் சில மனிதர்கள் சொன்ன காரியங்களை தேடி போனவங்க, இன்னைக்கு இயேசுட்ட நீ சொல்லு, ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலை தாரும், நீர் தான் இந்த விடுதலையை தர முடியும், நான் என்னை மன்னியும், மந்திரவாதிகளை தேடி போனதுக்காக மன்னியும், சூனியக்காரர்களை தேடி போனதுக்காக மன்னியும், குறுக்கு வழியில போனதுக்காக மன்னியும், எனக்கு ஒரு விடுதலை தாங்க நீ கூப்பிடுவாயானால் இப்போ அவன் குடும்பத்தில் ஒரு விடுதலை, ஆண்டவருடைய விடுதலை வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. பிள்ளை சூனிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டி நரகத்திலே தள்ளப்படுவது, பொல்லாத சூன்யத்தின் எல்லா விதமான தடைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டி நரகத்திலே தள்ளப்படுகிறது. தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. இயேசுவே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே,
ஏசையா 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 ஏசையா. தலையின் பின்பகுதியில் வலி வேதனையோடு அந்த வலி வரும் பொழுது 2 காதுகளும் அடைத்து போகிறது. காதுலையும் ஒரு வலி, காது கேட்க முடியாதபடி ஒரு சூழ்நிலையோடு சில மாதங்களாக அந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபரை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் மீது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவ வல்லமை உங்களை சுகப்படுத்துகிறது. கூப்பிடுங்க, ஏசையா. ஏசையா வாயை திறந்து கூப்பிடுமா, கண்ணை மூடு, கண்களை மூடி கூப்பிடு. ஏசையா இயேசுவே ஏசையா 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 ஏசையா. இருமும் பொழுது பிளட், ரத்தம் கசிகிற அந்த இரும்பு சளியில் பிளட், அதே போல் எப்பவும் இரத்த வாடை வீசிக்கொண்டே இருக்கிற ஒரு நபருங்க இருக்கீங்க. மருத்துவர்கிட்டெல்லாம் போயிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு சுகம் எதுவுமே கிடைக்காம அதே நிலைமை நீடித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அந்த நபரை இப்பொழுது தொடுகிறார். இப்போ நீ துதித்து கொண்டிருக்கும் பொழுது உனக்குள்ள இருக்கிற அந்த எல்லா தீமைகளையும் வியாதிகளையும் ஆண்டவர் குணப்படுத்துகிறார். இப்போ நல்ல சுவாசித்து பாருங்க, உங்களுடைய அந்த பிளட் வாடை இல்லை, நீங்கள் உங்களுடைய அந்த நிலைமை இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். இயேசு உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார். சாட்சிப்படுத்துவீர்கள். கைகளை தட்டுங்க, வாய் தட்டுங்க. ஏசையா 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 ஏசையா. வாயை திறந்து கூப்பிடுமா, ஏசையா ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள். ஏசையா ஏசப்பாவுடைய வல்லமையை பெற்றுக்கொள். ஏசையா ஏசப்பாவுடைய வல்லமையை பெற்றுக்கொள். ஏசையா 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 ஏசையா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய குடும்பத்திலும் என்னிலும் அற்புதத்தின் பாதைகளை அற்புதத்தின் பாதை திறந்து எங்களை ஆசீர்வதியும். திறந்தங்களை ஆசீர்வதி. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் புரிய வேண்டும். அவரை நாம் நினைவு கூற வேண்டும். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆண்டவரை நீங்க என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை நீங்க என்ன செய்யணும்? நினைவு கூற. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவரை தட்டி தடவியாவது மனுஷன் என்ன செய்யணும்? தேடணும்னு அவர் என்ன செய்யறாரு? விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இன்னைக்கு அநேகர் கடவுளை தேடுகிறோம், நீங்களும் நானும் கூட. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை நாம் தேடுகிற தேடுதல், ஆண்டவரை நாம் நாடி வருகிற நாடுகிறதல்ல. ஒரு சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுளை தேடி ஆண்டவரை தேடி நம்ம வந்திருக்கோமா இல்லையான்னு நம்மளே நாம செக் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு 3 காரியங்கள். முதலாவது, நீங்கள் எடுத்து வாசியுங்கள். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். இப்போ நல்லா கவனிக்கணும். முதல்ல ஒரு கூட்டம் இருக்கிறது. என்ன கூட்டம்? கடவுளை தேடுகிறதுக்கு, கடவுளை நாடுறதுக்கு, கடவுளை நினைக்கிறதுக்கு ஒரு கூட்டம். என்ன கூட்டம் தெரியுமா? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, பிரச்சனைகள் வரும் பொழுது தான் யாரை நினைப்பாங்க? சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல ஹாயா இருக்குது, உடம்புல நல்ல ஆரோக்கியம், நல்ல பலம், நல்ல எல்லாம் எடுக்கிறதெல்லாம் வெற்றி, நினைச்சதெல்லாம் நடக்குது.
எல்லாமே சக்ஸஸாக வாழ்க்கை போகுது. ஆண்டவரை தேடுவீங்களா? தேடுவீங்களா? தேடுவீங்களாம்மா? தேடுவீங்களா? என்ன சொல்லுகிறேன், தேடுவேனா? தேடி இருப்பேனா? கண்டிப்பாக ஆண்டவரை தேடிருக்க மாட்டேன். இப்போ பைபிள் சொல்லுகிறது, துன்ப வேளையில் ஆண்டவரை கூப்பிடுற ஒரு கூட்டம். வியாதி வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, மருத்துவர் கைவிட்டுட்டாரு, உலகத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ தான் யார் தெரியுமா? சத்தமாக சொல்லுங்க. நான் உங்களோட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு லேசாக ஒரு தலைவலிக்கு நீங்கள் என்னக்கா பண்ணுவீங்க? உடனே சோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்படின்னு சொல்லுவீங்களா? உடனே அமிர்தாஞ்சனம் பாட்டில் பார்ப்பேன். என்னம்மா நீ என்ன அக்கா சொல்லுங்க. இல்லைன்னா கோடாரி தைலம். ஏன்? அது சின்ன பிரச்சனை. இதுக்கு இல்லாமல் ஆண்டவரை தேடுறது போயா? அவரை நினைக்கிறதுக்கு பெருசில் தான் நினைக்கணும். இப்போம்லாம் நினைக்கப்படாது. அதே தலைவலி 2 நாள் இருக்குது. என்ன செய்வீங்க? ஒரு மெடிக்கலை தேடுவீங்க. என்ன தேடுவீங்களா இல்லையா? மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்கி போடும். 1 வாரம் ஆகிட்டு என்ன செய்வீங்க? உடனே ஆஸ்பத்திரிக்கு போவீங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாரு, தலையில் 1 வாரமாம்மா வலி இருக்குது. ஆமாம் சார். தலை திடீர்னு இப்படி கறங்குதா, பின்னால் முதுகு தெரியுதா? ஆமாம் சார். அப்போ பெருசாக ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எம்ஆர்ஐ எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், இப்படி ஒவ்வொன்றா சொல்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக யார் தெரிய ஆரம்பிப்பா? சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் தெரியறதுக்கு எவ்வளோ வேலை நடக்க வேண்டியது இருக்கு. அற்பமா பனி போல ஆண்டு சொல்லார், மலை போல இருக்கிறத அவர் பனி போல மாற்றுகிற தேவன். ஆனால் நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? மலை போல ஆனதுக்கு அப்புறம் தான் யார் தெரியுவா? ஆண்டவர் தெரிவார். எல்லா இடமும் அடைக்கப்பட்டு, எல்லா இடத்துலையும் முட்டி மோதி, இதுக்கு மேலே வழியே இல்லைன்னு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு யார் தெரியுவா? இது முதல் கூட்டம். பிரைஸ் தி லார்ட். இவங்களுக்கு தேவை, கடவுள் தேவைப்படுகிறார். எப்பொழுது? பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, துன்ப துயரங்கள் வரும் பொழுது, இக்கட்டுகள் வரும் பொழுது, ஆண்டவரே எங்களை விடுவியும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய சீடர்களும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொன்னார், மறுகரைக்கு அக்கறைக்கு போவோம். உடனே படகுல ஏறி ஆண்டவர் அவர்களோடு பயணித்தார். ஆண்டவர் தலையணையை எடுத்து வச்சு படுத்துட்டார். சீடர்கள் போய் கொண்டிருந்த பொழுது காற்றடித்தது. கொஞ்சம் தண்ணி போட்டில் நிரம்ப ஆரம்பிச்சது. என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க? ஃபஸ்ட்டு காற்று அப்படி அடிச்சது. கொஞ்ச நேரத்தில் படகு இப்படி சாஞ்சி தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சது. உடனே இயேசு போய், ஆண்டவரே கொஞ்சம் எந்திங்க, ஆண்டவரே கொஞ்சம் உதவிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களா? சொல்லுங்க, கூப்பிட்டாங்களா? என்ன பண்ணியிருப்பாங்க? அங்கே இருந்த ஏதாவது லோட்டாவை எடுத்து, இல்லைன்னா ஒரு கப் எடுத்து தண்ணியை வாத்து உடனே அங்கே இருந்த கைத்தையோ பாய் மரத்தையோ மாற்றி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ எல்லாம் முடிஞ்சு படகு தலைகீழ கவலை போதுன்னு சொன்னோட தான் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு எங்கள் மேலே அக்கறை இல்லையா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. எல்லாத்தையும் முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை தேடணும். எப்படி தானே பைபிள் சொல்லுகிறது? எல்லாத்தையும் முடிச்ச பிறகு தேடணும்னு சொல்லிருக்கு இல்லை. இதுதான் முதல் கூட்டம். துன்பத்திலே எல்லா பிரச்சனையின் நடுவிலே தேடுகிற ஒரு கூட்டம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டாவது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. என்ன தெரியுமா? மத்தேயுவின் செய்தி 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரம் 5லிருந்து நீங்கள் ஒரு வசனம் படிச்சீங்கன்னா 16 வரை உள்ள பகுதியில் படிச்சீங்கன்னா 3 காரியம். 1, உபவாசம் இருக்கிற கூட்டம்.
ரெண்டாவது தான தர்மம் செய்கிற கூட்டம், மூணாவது ஜெபம் பண்ற கூட்டம். பிரைஸ் தி லார்ட். இந்த 3 கூட்டம் இருக்குது. அதில் ஆண்டவர் காமிக்கிறார் இந்த 3 பேர் எதுக்கு. இவங்க ஏதாவது பிரதிபலனுக்காக கடவுளை தேடுகிற கூட்டம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏதாவது பிரதிபலன், ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா, நம்ம விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றணும். அல்லேலூயா. சிலர்லாம் பாருங்க, பிரதர் நான் 7 நாள் ஃபாஸ்டிங், ஏன், நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக. 21 நாள் ஃபாஸ்டிங், 40 நாள் ஃபாஸ்டிங், எதுக்கு, நான் விரும்புகிறத கடவுள் தரணும், செய்யணும். தந்தா அவர் கடவுள், தரலன்னா சொல்லுங்க நீங்கள் நினச்சது கிடைக்கவே இல்லை, நீ இவ்வளோ நாள் ஜெபத்துக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கல. என்ன சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, தான் வரல. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக யார் தேவை, கடவுள் தேவை. இது தேடுற ஒரு கூட்டம். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம் சொல்லுங்க. மூன்றாவது ஒரு கூட்டம். முதல்ல ஒரு கூட்டம் துன்பம் வரும்போது கடவுளை தேடும். ரெண்டாவது தங்கள் தேவைக்காக, தங்கள் தேவைகள் நிறைவேற்ற கடவுளை தேடுற ஒரு கூட்டம். மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது. அது என்ன கூட்டம் தெரியுமா, சடங்காச்சாரமான கூட்டம். என்னது சடங்காச்சாரம். ஏதோ கிறிஸ்தவத்தில் பிறந்துட்டேன், கிறிஸ்தவத்தில் நான் பிறந்துட்டேன், அதனால் கண்டிப்பாக என்ன செய்யணும் சொல்லுங்கள், ஏதோ ஆலயத்துக்கு வரணும், வருஷத்துக்கு ஒரு நேரம் வரணும், ஏதோ சடங்காச்சாரமாய் வந்து போகிற ஒரு கூட்டம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா, நீங்கள் என்னை நினைவு கூற வேண்டும். ஆமென். ஆமென். நீங்கள் என்ன நினைவு கூற, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்ன செய்யணும், நினைவு கூற, நினைவு கூறணும். நீங்கள் என்ன நினைக்கணும். என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்களும் நானும் தேவனை துன்பத்தில் மட்டும் நினைக்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. நான் சில பேரில் பல பேரை பார்க்குறேன், வியாதியில் பிரச்சனையில் எத்தனையோ பேர் கண்ணீரோடு வருகிறார்கள், அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். மருத்துவர் கைவிட்டுட்டார் பிரதர், சாக முடிந்தது. ஆனால் தேவன் அவர்கள் மீது மனமிறங்குகிறார், நோயை குணப்படுத்துகிறார், நல்லா ஆசீர்வதித்து சுகமாக்கி இன்னைக்கு ஜடகாத்திரமாக வச்சுட்டாரு. ஆனால் இப்போ சொல்கிறாங்க நேரம் இல்லை. எதுக்கு, துன்பம் வந்தால் தான் கடவுள்கிட்ட வரணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை விட்டு விலகி போகிற ஒரு கூட்டம். ரெண்டாவது பாருங்க, உண்மையாய் தேவனை தேடுவதற்கு பதிலாக தங்களுடைய விருப்பத்திற்காக கடவுளை தேடுகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது பெயரளவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார் தெரியுமா, அவர் விரும்புறதுனால தான் 3 காரியத்தை நமக்கு தந்திருக்கிறார். எடுத்து வாசியுங்கள் தயவு செய்து. ஆண்டவர் நம்மை தன்னை நினைக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஏற்படுத்தியவை எடுத்து வாசிங்க. 1 இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் நல்லா கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்கம்மா. உபாகமம் இணைச்சட்டம் 5:15 வாசிங்க. எகிப்து நாட்டில் நீ அடிமையாய் இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே தம் வலிய கரத்தாலும் உன்னை அங்கிருந்து கூட்டி வந்தார் என்பதையும் நினைவில் கொள். ஆதலால் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டார். கைகளை தட்டுங்க பாப்போம். வாரத்தில் 6 நாள் நீ வேலை செஞ்சு 7வது நாள் என்ன செய்யணும், தேவனுக்கு கொடுக்கணும். ஆண்டவர் ஓய்வு நாளை மனுஷனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எதுக்கு, அடிமையாக இருந்த, அடிமை வீட்டில் இருந்த உன்னைய ஆண்டவர் விடுவித்து ஒரு விடுதலையின் பாதையில் கொண்டு வந்தார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 6 நாள் நீ உனக்குன்னு எடுத்துக்கோ, 7வது நாள் யாரு கொடு, ஆண்டவருக்கு. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உண்மையிலே உங்கள் குடும்பத்தில் ஓய்வு நாள் கடைப்பிடிக்கப்படுதா சொல்லுங்க. உங்கள் வீட்டில் ஓய்வு நாள் கடைப்பிடிக்கப்படுதா? ஓய்வு நாள்லாம் என்னதுங்க, கறி எடுக்கிற நாள். ஓய்வு நாள் என்னது, ஆட்டுக்கறி மாட்டுக்கறி
கோழிக்கறி என்னெல்லாம் வகை வகையாக இருக்கோ எல்லாத்தையும் வச்சு நல்லா சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அந்தாக்க என்ன செய்யணும் சொல்லுங்கள், மலர்ந்தா வானம் கவுந்தா பூமின்னு ஓய்வு எடுக்கிற நாள். அது பேர் தான் என்ன நாள் சொல்லுங்கள், கை கொடுத்து சொல்லுங்கள், இது பேர் தான் ஓய்வு நாள். தெரியாதா உங்களுக்கு? பைபிள் சொல்லுது ஓய்வு நாளை ஆண்டவர் ஏற்படுத்தினாராம். எதுக்கு? உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ நினைக்கணும். அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவித்த உன் தெய்வத்தை நீ நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு தெரிந்த ஒரு தகப்பனார் சொன்னார், பிரதர், அவர் ஒரு மேல் அதிகாரியாகிய அரசாங்க அதிகாரியாக இருக்கார். அவர் சொன்னார், நாங்கள் இன்றைக்கி இந்த நல்ல நிலைமையில் வந்தது காரணம் என்னென்னா, எங்கள் வாழ்க்கையில் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியாக குடும்பமாக பூசைக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். எங்கள் அப்பா அவ்வளவு தூரம் அவர் ஒரு ஆசிரியர், ஆனால் அவர் எந்த இதுக்குன்னா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை தேடுறதும் ஓய்வு நாளில் வேற ஒன்றும் இருக்காது. எங்கள் வீட்டில் ஜெபம், கடவுளை தேடுவது, கண்டிப்பாக அன்னைக்கு ஞானோபதேசத்துக்கு போவது, ஆலயத்துக்கு அந்த நாள் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாள். ஆனால் இன்னைக்கு என்னது ஓய்வு நாளுங்கிறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசை கூட போகாத கிறிஸ்தவர்கள். நீங்கள் வருத்தப்பட்டுறாதீங்க. குடும்ப தலைவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆண்டவுடைய நாள், அவருடைய வல்லமையுள்ள நாள், அவர் என்னை மீட்டெடுத்து எனக்காக இரத்தம் சிந்தி என்னை மீட்டு உயிரோடு நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இயேசு எனக்காக ஜீவிக்கிறார் என்பதை நான் அறிக்கையிட்டு அவரை ஆராதிக்கிற நாள். தேவனை ஆராதிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வு நாளில் நான் அவரை என்ன செய்யறது இல்லை, நினைக்கிறது கூட இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஓய்வு நாளை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. தெரியுமா உங்களுக்கு? சண்டே ஆண்டவுடைய நாள், ஓய்வு நாளை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வீணான செலவினங்கள் வராது. நோய்வாயில் விழ மாட்டீங்க. நீங்கள் பொத்தலான பையில போட மாட்டீங்க. கை தட்டுங்கப்பா. நான் சொல்லலைங்க, நான் ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தயவு செய்து எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நல்லா கவனிச்சுக்கணும். என்ன எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் தயவு செய்து நீங்கள் வாசிங்க. 58ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற இந்த வார்த்தை நமக்கு புரியணும். அல்லேலூயா. 13ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன், நல்லா கவனிக்கணும். நான் வாசிக்கிறேன். ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகி செல்லாது என் புனித நாளில், சொல்லுங்க யாருடைய புனித நாள்? சொல்லுங்க யாருடைய புனித நாள்? என்னுடைய புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால், அப்ப என்னெல்லாம் செய்யக்கூடாது? கோடு போடு. என்னெல்லாம் செய்யக்கூடாது? முதல்ல தேவன் சொல்றாரு, இது என்னுடைய நாள். சொல்லுங்க யாருடைய நாள்? ஏமா சொல்லுங்க யாருடைய நாள்? ஆண்டவரின் நாள். ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? தேவனுடைய நாள். ஆண்டவர் உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற நாள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய் திறந்து அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஓய்வு நாள்ல ஆண்டு சொல்றாரு என்னுடைய நாள். அந்த நாள்ல என்ன செய்யணும்? உன் விருப்பம் போல செய்யாதிருந்து. என்ன செய்யக்கூடாது? உன் விருப்பம் போல் செய். உன் இஷ்டத்துக்கு உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இஷ்டம் போல உட்கார்ந்து இன்னைக்கு தான் ஃப்ரீ நாள், இன்னைக்கு தான் என் பிள்ளைங்க பிரதர் இதில் வேலை செய்கிறாங்க, அதில் வேலை செய்கிறாங்க, அதனால் என் பிள்ளைங்க 6 நாள் டியூஷன்லாம் போகிறாங்க, அதனால் இன்றைக்கி என்ன செய்யட்டும்?
என்ன செய்யட்டும்? நல்ல தூங்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, அது உன் விருப்பப்படி வாழ்கிற நாள் இல்லை. சத்தமாக சொல்லுங்க, உங்கள் விருப்பப்படி இருக்கிற நாள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி இருந்தீங்கன்னா அது உங்கள் மேலே நீங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருமான்னு யோசித்து பாருங்க. மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் விருப்பப்படி சொல்லக்கூடாது. என்னது? ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள். சொல்லுங்க, ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள். சத்தமாக சொல்லுங்க, என்னது? மகிழ்ச்சியின் நாள். அப்படின்னா மகிழ்ச்சி நாள் என்னது? தேவனை தேடுற நாள். சொல்லுங்க, யாரை தேடுற நாள்? தேவனை தேடுற நாள். அப்போ என்ன பண்ணணும்? காலையில் முதல் பூசை, முதல்ல கடவுளுக்கு என்ன செய்யணும்? இடத்த கொடுக்கணும். சில ஊர்களில் மத்தியான பூசை, சாயங்கால பூசை, எல்லா பூசையும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? டைம் டேபிள் போட்டுக்கலாம். இல்லை காலையில் கொஞ்சம் தூங்கிக்கிடுவோம். அதான் சாயங்கால பூசை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். சாயங்கால பூசை யாருக்காகனா? கிழவிகளுக்காக. பக்கத்தில் கை கொடு சொல்லு, நீ கிழவியா? நல்லா இருக்கணுமா? கிழவியாகணுமா? அப்படின்னா சாயங்கால பூசை போயிரு. ரெண்டாவது, சில உழைக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் சில இடங்களில் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது மேலதிகாரிகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அதனால் உழைக்கிறவங்களுக்கு சரி, அவங்க டியூட்டி நிமித்தம் அவங்க சாயங்கால பூசைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்து கர்ப்பஸ்திரிகள், இல்லைன்னா ஒருவேளை குழந்தை பெற்றவங்க, இப்படி சிலருக்காக தான் திருச்சபை என்ன செய்யுது? சரி, சாயங்காலமாவது ஒரு பூசை வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ அது யாருடைய பூசையாக மாறிட்டு பக்கத்தில் கேடுச்சு? நீ சோம்பேறித்தனத்தோடு பூசைக்கு போனா அந்த பூசையால் அவனுக்கு பலன் இருக்குமா? நீ ஏன் ஆப்ஷன் ABCD 6 மணி பூசை, 9 மணி பூசை, 12 மணி பூசை, 5 மணி பூசை, நாம் 5 மணி பூசையை தேர்ந்தெடுத்து கொள்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? நீ அவரை தேடலை. நீ யாரை தேடலை? அவரை தேடலை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கடைசியில் என்ன செய்கிற? சோறு கறியெல்லாம் தின்னு பல்ல குத்தி எல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் போகிற. எப்படி ஆசீர்வாதமாக வாழ்வேன்? பக்கத்தில் கை கொடு சொல்லு, இனிமையாவது முழு பூசைக்கு போ, மொத பூசைக்கு போ. பிரைஸ் தி லார்ட். ஆனால் சில பேருக்கு மொத பூசைக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? சொல்லுங்க, ஏக்கு தெரியுமா? பிடிக்குமா? ஏன் பிடிக்கும் தெரியுமா? இந்த சாமியார் அருவ முடிஞ்சிருமியா. மொத பூசையில் சின்ன சாமி தான் பூசை வைப்பார். விறுவிறுன்னு 1 மணி நேரத்தில் பூசை. அப்புறம் இட்லி தோசையோடு முடிச்சிருவோம். ரெண்டாவது பூசையில் ஐயோ சாமி வந்து 1.5 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 1.5 மணி நேரம். சிலருக்கு 1.5 மணி நேரம். என்ன டைம்? பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, இப்படியெல்லாம் நீ கிரிமினலாக யோசித்து போவேன்னா ஆசீர்வாதம் வருமா? வருமாமா? முத பூசைக்கு போனால் 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். பூசைக்கு போயிட்டு வர்ற வழியே பையோடு போகிறது. ஏன் 6 மணிக்கு சிலருப்பா கறி வெட்டி போட ஆரம்பிச்சிருந்தாங்கல்ல. நல்லா கவனிங்க, தப்பாக எடுத்துக்கிடாங்க. ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன். அது தேவன் சொல்லுகிறார், மகிழ்ச்சியின் நாள், ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து. சொல்லுங்க, சொல்லுங்க, எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? மதிப்பு கொடுக்கணும். சொல்லுங்க, சண்டேக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுக்கணும்? இது ஆண்டவருடைய நாள். அப்போ என்ன செய்யணும்? 3 காரியம் செய்யக்கூடாது. சொந்த வழிகளில் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, சொந்த வழிகளில் செல்லக்கூடாது. சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் குடும்பமாக சினிமா பார்க்குற நாள். சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆண்டவருடைய நாளில் தான் நிறைய எல்லா காரியங்களையும் செய்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்லாதீங்க. ரெண்டாவது, சொந்த ஆதாயத்தை நாடவும். ஞாயிற்றுக்கிழமையும் தொழிலுக்கு போகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் தொழிலுக்கு போகிறது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர், எனக்கு 1 கோடி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பாடம் வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை நான் தொழிலுக்கு போகவே மாட்டேன். அப்படி ஒரு தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சனிக்கிழமை சாயங்காலத்தோடு எல்லா வேலையும் முடிப்பேன். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையா
ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம், குடும்பமாக நன்றி சொல்லுவோம், வீட்டில் ஜெபமாலை சொல்லுவோம், நல்ல தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன். எப்படி இருக்கேன்? கடனும் இல்லை, கஷ்டமும் இல்லை, நல்லா இருக்கேன். கை தட்டுங்க பாப்போம். அன்னைக்கு போய் நீ ஆதாயத்தை தேடாத, வலையை போட்டுக்கிட்டு இருக்காத, வலையை போடாத. அது ஆண்டவருடைய நாள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஆண்டு வச்சுட்டாரு, அந்த நாளில் நீ என்ன செய்யக்கூடாதான்? வெற்று பேச்சுக்களை பேசக்கூடாது. அப்படின்னா என்ன? தேவையில்லாமல் யார் வீட்டுக்கு என்ன செய்யாத? போகக்கூடாது. சிலருக்கு ஓய்வு நாள் தான் என்ன நாள்? உறவுகளை சந்திக்கிற நாள், வெட்டி கதை பேசுகிற நாள், பொர்ணி கதை பேசுகிற நாள். நான் சொல்லலை, ஆண்டவரே எழுதி வச்சுட்டார். இதெல்லாம் நீ செய்யாமல் கரெக்டாக இருந்தன்னா அடுத்த வசனம் போடுது, இப்போ சொல்லுகிறது 14, அப்போது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானும் மண்ணுலையின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையராகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முகத்தை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருடைய நாளை புனிதமா கடைபிடிங்க. ஆண்டவர் ஏற்படுத்தின நாள், ஆண்டவரே ஏற்படுத்தின நாள், அவர் ஏற்படுத்தின அவருடைய ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் மண்ணுலகில் உயர்வீர்கள். தேவன் உங்களுக்கு வயிறார உணவளித்து மகிழ்ச்சியின் பாதைகளை திறந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆண்டவருக்கு இன்னைக்கு இந்த வாரம் நீங்க முடிவெடுங்க. சண்டே, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள். முழு திருப்பலியில் நான் பூசைக்கு போவேன், ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், ஆராதனையில் பங்கெடுப்பேன். ஆண்டவருடைய ஆராதனை நல்ல கவனிக்கணும். பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியினில் இல்லை. அந்த திருப்பலியில் பங்கெடுத்து உன்னதமாய் கடவுளுடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே கடந்த 6 நாட்கள் நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றின்னு அவருடைய பாதத்தில் அவரை நினைவு கூர்ந்து பாருங்க. நிச்சயமாய் சொல்கிறேன், நீங்கள் பட்ட கஷ்ட காலங்கள் ஒளிந்து உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசி துளிர்ப்பதையும் செழிப்பதையும் நீங்கள் காண்பீர்கள். இரண்டாவது, தேவன் தன்னை நினைவு கூற வேண்டும் என்று என்ன ஏற்படுத்தினார்? முதல்ல ஓய்வு நாளை ஏற்படுத்திட்டார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஆண்டவர் எதை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா, நல்ல கவனிங்க, இன்னைக்கு நல்ல கவனிங்க. கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமே ஒவ்வொரு நாளும் அன்றாடம் இருக்கிறது. அதனால தான் திருப்பலியில் ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படும், கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் ஒரு முனை முதல் மறுமுனை வரை உம்முடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது? உயர்த்தப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். எப்படி? எடுத்து வாசியுங்கள். வேதாகமத்தை நீங்க நல்லா படிக்கணும். அல்லேலூயா. நீங்க தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். நல்ல கவனிக்கணும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்றார். நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க சத்தம் காணாது. நல்ல தேவ பிள்ளைகள்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அல்லேலூயா. இரண்டாவது, பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவன் சொல்கிறார், முதல்ல ஓய்வு நாள் அவர் ஏற்படுத்துகிறார். இரண்டாவது என்ன ஏற்படுத்துகிறார்? அவர் நினைக்கிறதுக்காக அவர் நற்கருணையை ஏற்படுத்தினார். கை தட்ட மாட்டீங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்கிறதுக்காக என்ன ஏற்படுத்துறாரு? நீங்க ஏதோ ஒரு நினைவு சின்னத்தை அவர் ஏற்படுத்திட்டு போகல. ஏதோ ஒரு நினைவு சின்னத்தை ஆண்டவர் ஏற்படுத்தவில்லை. ஆண்டவர் என் நினைவாக இதை செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு? ஒவ்வொரு நாளும் அன்றாடம்
தேவனை நீங்கள் நினைத்து பார்க்கணும். கை தட்டுங்க பாப்போம். எனக்கு பிரியமானவர்களே, அன்றாடம் ஆண்டவரை நீங்கள் நினைவு கூர்வதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தின ரெண்டாவது என்னதுன்னா நற்கருணை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் நற்கருணையில இயேசு இருக்கிறார் நம்புறீங்க? Amen. நம்புறீங்களா? Amen. நம்புறீங்களா? கை தூக்குங்க பாப்போம். நம்புறீங்களா? நம்புறோம். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Hallelujah. உண்மையிலே கத்தோலிக்க விசுவாசியா நீங்க இருக்கிறதுல சந்தோஷப்படுறீங்களா? Amen. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சந்தோஷமா? சந்தோஷம். உண்மையாக நான் சொல்லுகிறேன், எப்போதும் சொல்லுகிறேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் ஒரு பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையில் நான் ஒரு நபராக, நான் ஒரு மகனாக இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. இந்த உலகத்தில் இருக்கிற சபைகள் 1000 கோடிக்கணக்கான சபை இருக்குது. ஆனால் எத்தனை சபைகள் இருந்தாலும் இவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டுமே இருக்கிறதே தவிர கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே வரலாறு இருக்கிறது. கைத்தட்டுங்க பாப்போம். Praise the Lord. Praise the Lord. இது நல்லா தெரியும், எல்லா போதகர்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நிறைய போதகர்கள் வயதாக ஒன்று சொல்லுவாங்க. ஏன்ட்ட நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் உங்களுக்கு அப்புறம் இதை யார் நடத்துவா? நான் சொல்லுவேன், எனக்கா இல்லையா, திருச்சபை நடத்துமியா. நான் நடத்தலையா, திருச்சபை தான் நடத்துது. இந்த இடத்த தேவன் வாங்கி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இது யாருக்குரியதுன்னா, இதை நானும் என் குடும்பம் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. இதை நான் திருச்சபை இடத்துல திருச்சபை இதை எடுத்துக்கொள்ளும். இங்கே இயேசுடைய வார்த்தை அறிவிக்கப்படும். Praise the Lord. Praise the Lord. இது ஒரு சபை அல்ல, இது கத்தோலிக்க திருச்சபைக்குள் இருக்கிறது. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். யாராவது உங்களை பார்த்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா நீங்க சொல்லணும், நான் கத்தோலிக்க திருச்சபையில் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவள். கை தட்டுங்கப்பா. Amen. உங்களுக்கு இந்த தைரியம் இருக்குதா? இருக்கு. எனக்கு நிறைய புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் எனக்கு எதிர்மறையாலாம் கொஸ்டின் போடுவாங்க. ஆனால் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநேகருக்கு தெரியாது. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அப்ப தேவன் தன்னை நினைவு கூற வேண்டும் என்று அவர் என்ன ஏற்படுத்தினார்? நற்கருணையை ஏற்படுத்தினார். என்ன ஏற்படுத்தினார்? நற்கருணையை. நல்ல கவனிக்கணும். ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சண்டே திருப்பலிக்கு உங்கள் பங்கு ஆலயத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? சொல்லுங்கள், எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு பெரிய ஊர்னா ஒரு 2000 பேர் 3000 பேர் ஒரு பூசைக்கு. ஆனால் அதே இது அடுத்த நாள் போங்க, சொல்லுங்கள், அடுத்த நாள் போங்க, ஒரு 4 பேர் 7 பேர். சில கிராமங்களுக்கு போனீங்கன்னா பங்குச்சாமியே மெழுகுதிரி பொருத்தி அவரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவரே சொல்லிக்கணும், ஆண்டவர் உம்மோடும் உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆனால் திருச்சபை பாருங்க, ஐயோ நேற்று 50,000 பேர் வந்தாங்க, இன்னைக்கு 5 பேர் கூட வரலன்ட்டு என்னைக்கா பூசை நிப்பாட்டிருக்காங்களா? இல்ல. சொல்லுங்க. இல்ல. ஒரு குரு, ஒரு கத்தோலிக்க குரு, அவர் எந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் எங்க இருந்தாலும் அன்றாடம் ஆண்டவரை அவர் பலிபீடத்திலே நினைவு கூர்ந்து இயேசு சொன்ன, ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை, பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தில் நற்கருணை ஆண்டவரை அவர் சந்திக்கிறார். கை தட்டுங்க. இன்னைக்கு அதனால தான் பாருங்க, இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு காரியம் குறைஞ்சிட்டு. என்ன தெரியுமா? நற்கருணை சந்திப்பு, நற்கருணை ஆண்டவரை சந்திப்பது குறைந்து விடுது. நான் டெய்லி 5 நிமிஷம் நற்கருணை ஆண்டவரை சந்திப்புன்னு சொல்கிறவங்க மட்டும் வலது கருத்தை உயர்த்துங்க. மனசாஜ தொட்டு ஏதோ ஒரு 5 பேர் தூக்கியிருக்கிறீங்க, 10 பேர். உங்கள் கோயிலுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு 5 கிலோமீட்ரு. உங்களுக்கு உங்கள் கோயிலுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? உங்களுக்கு உங்கள் கோயிலுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? நீங்கள் வருத்தப்படுறீங்க, ரொம்ப சீரியஸ் ஆகாதீங்க, அப்படி கேளுங்க. சும்மா ஒரு சுய ஆய்வு. ஏன் ஆசீர்வாதத்தை தள்ளி போடுறோம்னா, நமக்கு
பக்கத்தில் நம்ம அருகில் இருக்கிற ஆண்டவரை நம்மளால் சந்திக்க முடியலை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நற்கருணை ஆண்டவரை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் சந்திக்க சந்திக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளும் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகன்று போகும். கை தட்டுங்க. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த செல்போன் எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் இதை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இது என்னாகும் சொல்லுங்க. இதுக்கு மதிப்பு. இது சார்ஜ் ஆகலைன்னா இதனால எந்த புண்ணியமும் இல்லை, குப்பையில் போட்டு போக வேண்டியதுதான். நீ ஆண்டவரோடு இணைய இணைய அவரை தேட தேட அவரை சந்திக்க சந்திக்க உங்களுக்குள் தேவனுடைய வல்லமையும் பலனும் ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாய் வெளிப்படும். ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் ஏற்படுத்துறார் பாருங்க, நற்கருணையை அவர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிங்க. உங்க பங்கு ஆலயத்தில், அதனால தான் பாருங்க, புனித ஜான் மரிய வியானி அவர்தான் குருக்களுடைய பாதுகாவலர். அவர் சொல்வாரு, என்னுடைய வாழ்க்கையிலே நான் அளவிட முடியாத ஒரு பேர் ஆனந்தத்தை பார்க்கிறேன். எங்க தெரியுமா? நான் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் செல்லும் பொழுது ஒரு 5 நிமிஷம் கிடைச்சுதா, அந்த ஆலயத்தை தாண்டி போறீங்களா, முழங்கால் படிட்டு ஆராதிச்சு உள்ள போய் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு பங்கு ஆலயங்களுக்கு முன்னால பாருங்க, சீட்டாடுறவன் இருக்கிறான். சில ஆலயங்களுக்கு முன்னால் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கத்தோலிக்க ஆலயத்திற்கும் மற்ற சபைகளுடைய அவங்களுடைய ஆலயத்துக்கு வித்தியாசம் என்ன? நீங்கள் கத்தோலிக்க ஆலயத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன மின்வெளி, சின்ன விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இருக்குமா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? முந்தி உள்ள பெரியவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு விளக்கு, வாடா விளக்கு என்று சொல்லுவோம். அது எப்போதும் சர்க்கரை அந்த கப்பியார் கோயில் கணக்கு பிள்ளை வந்து வந்து என்ன செய்வார், எண்ணெய் ஊற்றி ஊற்றி அந்த திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இரவும் பகலும் எரியும். ஏன் சொல்லுங்கம்மா? ஏன் ஏன் அந்த விளக்கு எதை காண்பிக்கிறது? இங்கே கடவுள் மெய்யாக இருக்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். இங்கே கடவுள் மெய்யாக இருக்கிறார். இன்னைக்கு ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து உங்களுக்குள்ள இருந்து ஒரு மாற்றம் வரட்டும். நற்கருணை ஆண்டவரை சந்திப்பது. முதலாவது நான் ஓய்வு நாளை கடைபிடிப்பது, அதிலே நான் அவரை நினைவு கூறுகிறேன். இரண்டாவது நான் நற்கருணை ஆண்டவரை சந்திப்பது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பங்குல பூசை இருக்குதோ இல்லையோ, ஆனால் என்னுடைய ஆலயத்தில் இருக்கிற என் ஆண்டவர் எனக்காக காத்திருக்கிறார். நான் அவருடைய சமூகத்தை தேடுவேன், அவரை நான் தேடுவேன், அவரை நான் நாடுவேன். என் பிரச்சனைகளோ இன்பமோ துன்பமோ எதுவானாலும் நான் அவரிடத்தில் போவேன், நான் அவரை சந்திப்பேன். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை தேடுங்க, அவரை சந்திங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறும். ஆமென் ஆமென். ஆண்டவர் ரெண்டாவது என்ன அவரை நினைக்கிறதுக்காக ஏற்படுத்துறாரு? நற்கருணை. அதனால தான் பாருங்களேன், நீங்கள் திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடியில் ஆதி திருச்சபை நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து பிரிந்து போன எத்தனையோ சபையார்கள் சொன்னாங்க, என்ன நீங்கள் பூசன்னு போகிறீங்க, வச்சதே தான் வைக்கிறாங்க, சொன்னதே தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏசு இல்லை, இப்படிலாம் சொன்னவங்களாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சபைகளை பெருசு பெருசாக கட்டிட்டு அதில் போட்டிருக்காங்க, திருவிருந்து ஆராதனை இந்த வாரம் நடைபெறும். நல்லா கவனிங்க, திருவிருந்து ஆராதனை நடைபெறும். என்னங்க திருவிருந்து? சபைகளுக்கு போனவங்க கேளுங்க இன்னைக்கு. அதனால தான் வெளிநாடுகளில் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றியுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நமக்கு தெரியணும், ஒவ்வொரு நாளும் பலிபீடத்திலே எழுந்தருளி வருகிற என் ஆண்டவரை நான் சந்திக்கிறேன். கை தட்டுங்க பார்ப்போம். எத்தனையோ பேர் இந்த கெச்சமனுக்குள்ள வரும்பொழுது சொல்லுவாங்க, ஆண்டவரை முகமுகமாய் பார்க்குறோம். நோயாளிகளை கொண்டு வந்து போடும் பொழுது அவர்கள் உடனடியாக சுகமடைகிறார்கள். பேய் பிடித்தவர்கள் அவர்களுக்கு சாத்தான் அலறி கொண்டு ஓடுகிறது. நற்கருணை ஆண்டவரை சந்திங்க.
நற்கருணையின் வழியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடுகிறார். என் மகனே மகளே, நீ என்னை நினைவு கூர்ந்துகொள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பிரியமானவர்களே, வாசிங்க. நீங்கள் திருத்தூதர் பணிகளிலே நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் படிங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். கை தட்டுங்க பாப்போம். என்னைக்காவது இல்ல, டெய்லி ஆண்டவர் நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நேரத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்க பங்கு ஆலயத்தில் நற்கருணை ஆண்டவரை நீங்கள் சந்தித்து அவரை ஆராதித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். முடியாதுன்னு சொல்லப்பட்ட எல்லாவற்றிலும் ஆண்டவர் நன்மைத்தனத்தின் பாதைகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். மூன்றாவது, ஆண்டவர் நம்மை அவரை நினைக்கணுங்கிறதுக்காக நமக்கு கொடுத்தது என்ன? எடுத்து வாசியுங்கள். வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. யோவானர் செய்தி 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். நல்ல கவனிக்கணும், வசனங்களை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். யோவானர் செய்தி 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியானவராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவார். வந்து நான் கூறிய அனைத்தையும், நான் சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைவூட்டுவார். கை தட்டுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் அவரை நினைக்கிறதுக்காக என்ன கொடுத்திருக்காரு? ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது, அவரை நம்ம நினைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? தன்னையே நற்கருணையாக அவர் கொடுத்திருக்கிறார். என்னை நினைச்சு பார்ப்பா. மூணாவது, தேவன் நம்மை தன்னை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக கொடுத்ததுன்னா வசனம். சொல்லுங்க என்னது? வசனம். சொல்லுங்க என்னது? வசனம். அப்படியே வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யாரை நினைக்கணும்? ஆண்டவரே. வசனத்துல யார் இருக்கா? ஆண்டவர். தேவன் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், கடவுளுடைய ஆவி உங்களுக்குள் வரும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படுவார். எப்படி? நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் நினைவூட்டுவார். ஆமென். 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 எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் நினைவுபடுத்துகிற தேவன். ஆமென். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிக்கணும், அவரை நினைக்கணும். இன்னைக்கு இந்த நாளுடைய தியானத்தில் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது என்ன தெரியுமா? நீ எதை செய்தாலும் ஆண்டவரை நினை. இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாம் இக்கட்டு வந்த பிறகு தான் நினைக்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளின் மத்தியில் தான் நினைக்கிறாங்க. தோல்வியில் நினைக்கிறாங்க, துவண்டு போன பிறகு நினைக்கிறாங்க. ஆனால் இல்லைங்க, ஆண்டவர் விரும்புகிறார் நீ என்னை எல்லா இடத்துலையும் நினை. யோபுவை பாருங்க. யோபுவுடைய வாழ்க்கையில் யோபு சொன்னாரு, எனக்கு கொடுத்தவர் அவர்தான், எடுத்தவரும் எடுத்துக்கொண்டவரும் அவர்தான், அவர்தான் என் வாழ்த்த பெறுவாராகன்றாரு. தானியேலை பாருங்க, எல்லா நேரத்திலும் அவர் ஜெபித்தார், இன்பத்திலும் ஜெபித்தார், சிங்கக்கபிலையும் ஜெபித்தார். தேவன் தாங்க எனக்கு எல்லாமே. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பாருங்க, தேவனை அவர்கள் எல்லா சூழலிலும் துதித்தார்கள், நெருப்பின் நடுவிலும் துதித்தார்கள். பவுலும் சீலாவையும் பாருங்க, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி நின்றார்கள். அடித்து உடம்பெல்லாம் காயப்படுத்தப்பட்டு கழு மரத்தில் கட்டப்பட்ட அந்த இடத்திலும்
தேவனை துதித்தார்கள். ஏன்? இன்னைக்கு சந்தோஷத்தில் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நினைக்கிறவங்க, பிரச்சனைகள் மத்தியில் கடவுளை விட்டுட்டு ஓடுறவங்க, தேவைகளுக்காக வந்து ஒன்றும் நடக்கலை, இனிமேல் ஆண்டவரே தேவையில்லைன்ட்டு ஓடுறவங்க, இதெல்லாம் இன்னைக்கு மாறி இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் உம்மை நினைக்கிறேன், ஆமென் ஆமென். நான் உம்மை தேடுகிறேன், ஆமென் ஆமென். உம்மை தேடுகிறேன். ஆதாயத்துக்காக உம்மை தேட மாட்டேன், சடங்காச்சாரமாக உம்மை தேட மாட்டேன், நான் நினைக்கிறது மட்டும் நடக்கணும்னு தேட மாட்டேன். 3 காரியத்தை இன்னைக்கு முடிவெடுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தடைகளை எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் 3 காரியங்களை நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ, நிச்சயமா இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எப்படி முடிவெடுக்கணும்? எப்படி முடிவெடுங்க? வெறும் துன்பமும் துயரமும் வரும்போது உண்மை தேடுதல் ஆண்டவரே. எப்போதும் தாவீது சொன்னார் திருப்பாடல் 34:1, ஆண்டவரை எக்காலமும் போற்றுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவிலே ஒலிக்கும். அப்படி நான் அவரை தேடுவேன் எப்போதும், இன்பத்திலும் துன்பத்திலும். 2வது, நான் விரும்புகிறது நடக்குதோ நடக்கலையோ உம்மை நான் புகழ்வேன் தேடுவேன். 3வது, ஆண்டவரே சடங்காச்சாரமா ஒரு பாரம்பரியமா இல்லைன்னா ஏதோ தானோன்னு நான் இருக்க மாட்டேன், உம்மை முழு உள்ளத்தோடு நான் தேடுவேன். ஆமென் ஆமென். எத்தனை பேர் முடிவெடுக்கிறீங்க? முடிவெடுக்கிற எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். தேவன் நல்லவர். ஆமென். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இந்த நாளில் ஒரு அதிசயத்தின் பாதைகளை ஆண்டவர் திறப்பார். நான் விசுவசிக்கிறேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை செய்தாலும் அவரை நினைத்து செய். பக்கத்தில் கைகள் சொல்லுங்க, நீ என்ன செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்துக்கொள், அவரையே நினை, உன் வழிகளெல்லாம் செம்மையாக்குவார், உன்னுடைய எல்லா காரியங்களையும் வெற்றியாக்குவார். எல்லாரும் முடிஞ்சதோ முடியலையோ எல்லாரும் எழுந்து நில்லுங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்கிற நேரம். நல்ல வாயை தரங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இப்பொழுது தேவ வல்லமை உங்கள் மீது இறங்குகிற நேரம். ஆண்டவரை கூப்பிடுங்க பிரதர், ஆண்டவரை கூப்பிடுங்க சிஸ்டர், ஆண்டவரை கூப்பிடுங்க சகோதரனை, ஆண்டவரை கூப்பிடுங்க. நல்ல ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நல்ல வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இது உங்களுக்காக தேவன் ஒரு பெரிய விசேஷமான காரியத்தை ஆண்டவர் கூறுகிறார். நல்ல கூப்பிடுங்க. வாயை திறந்து கூப்பிடுங்க. சத்தம் காணாது. அம்மா கூப்பிடுமா. இசப்பா, எதை செய்தாலும் தேவனை நினை, எப்போதும் நினை, எல்லா சூழ்நிலை நினை. கூப்பிடுங்க. என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். பாடுவோம். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கைகள் தட்டி பாடும். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். பாடுவோம். இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். இயேசுவே, தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கரம் கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம், கர்த்தாவே கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். கரம் கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம், நல்ல வாயை திறந்து கதறணும். கர்த்தாவே கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். வாயை திறந்து கரம் கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம், கர்த்தாவே உம் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். மனதுருக்கமே என் தெய்வமே மார்போடு சேர்த்து கொள்ளும் அப்பா. மனதுருக்கமே என் தெய்வமே மார்போடு சேர்த்து கொள்ளும் அப்பா. இயேசுவே 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 என் இயேசுவே தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். நல்ல கைதட்டி பாடுவோம். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். முகம் காண ஆண்டவரே குரல் கேட்க வருகிறோம். ஒப்பு கொடுங்க. அன்பே அழகே வரும் அப்பா. முகம் காண குரல் கேட்க வருகிறோம். அன்பே அழகே வரும் அப்பா. அழகு ரோஜாவே லீலி புஷ்பமே விரைந்தோடி வாரும் அப்பா. அழகு ரோஜாவே லீலி புஷ்பமே விரைந்தோடி வாரும் அப்பா. இயேசுவே 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 கூப்பிடும். இயேசுவே 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 கண்களை மூடி வாய் திறந்து இயேசுவே 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 ஆண்டவரே வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி வருவதாக. அப்பா பிதாவே இயேசுவே தெய்வமே ஹalleluya 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 இயேசுவே 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 என் இயேசுவே தகப்பனே யாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் ஆவியோடு உண்மையோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே வரும் அப்பா. ஆவியோடு உண்மையோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே வரும் அப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாரும் அப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே ஏற்றிட வாரும் அப்பா. இயேசுவே 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 என் இயேசுவே தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. உன் வழிகளிலெல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள். மகனே மகளே, தெய்வத்தை நினைக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு உங்க வீட்டில் சாதாரணமா நீங்க எழுப்புற கேள்வி, என்ன நினைக்கிறதுக்கு யாரும் இல்லை. என்கிட்ட இருக்கும்போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க, இன்னைக்கு இல்லைன்னு என்னை விட்டுட்டாங்க. இன்னைக்கு அதே போல ஆண்டவரை தேவைக்காக மட்டும் நீங்க நினைச்சு வாழ்ற நபரா இருந்தீங்கன்னா இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஏதோ காரியத்துக்கு ஏதோ நடக்கணுங்கிறதுக்காக ஆண்டவா ஏசப்பா அப்படின்னு கதறிட்டு அதுக்கப்புறம் காரியம் முடிஞ்ச உடனே ஆண்டவரை கலட்டி விட்டுட்டு போனீங்களா, அதுதான் உங்க ஆசீர்வாதத்துக்கு பிரச்சனையா மாறிட்டு. ரெண்டாவது, நீங்க விரும்புறது நடக்கணுங்கிறதுக்காக கடவுளை தேடாதீங்க. கடவுள் அதற்குரியவர் அல்ல. பைபிள் சொல்லுகிறது, அவர் நம் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் அறிந்திருக்கிறார். உள்ளத்தில் உள்ளதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. ஒரு
ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் தான் சொன்னாரு, பிள்ளை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பான், முட்டை கேட்டால் தேளை கொடுப்பான். தேளை கொடுப்பானா. தீயோர்களாகிய நீங்களே நல்லவைகளை கொடுக்க அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்க பரலோக பிதா உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுக்காமல் இருப்பாரா? நீங்க கேட்கறது தீமை, அதனாலதான் சில காரியங்கள் ஆண்டவர் கொடுக்காம இருக்காரு. அவருக்கு தெரியும், இதை கொடுத்தா என் பிள்ளை அழிஞ்சு போயிடுவா, என் பிள்ளைக்கு இது கஷ்டகாலமா மாறிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவரை விரோதிக்கிறோம். இன்னைக்கு முடிவிடுங்க, ஆண்டவரே நான் கேட்டது கிடைக்கல, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம். நான் விரும்பினது கிடைக்காததுக்காக உமக்கு நன்றி. மூணாவது, சும்மா ஏதோ பேருக்கு வந்தேன், பேருக்கு போனேன், கிறிஸ்தவா அதனால சர்ச்சுக்கு வந்தேன். இல்லை இல்லை, நான் அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கணும். அவர் என் அப்பா, அவர் என் நேசர், அவர் என்னுடைய தகப்பன். அதை உணர்ந்து வாங்க. பிரியமானவர்களே, ஜெபத்துக்கு வரும்போது கூட நீங்கள் வருத்தப்பட்டுறாதீங்க. வசனத்தை ஆண்டவரை துதிக்கிற நேரமே கொஞ்சம் டைம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்துருங்க. சீக்கிரம் டைம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வாங்க. 10:30 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பிச்சிருது. நீங்கள் சீக்கிரம் வாங்க, வசனத்தை கேட்க சீக்கிரமா வாங்க, வாஞ்சியோடு வாங்க. கை மேல அவர் உங்களுக்குரிய பலனை வைத்திருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசுவே தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்கள் உம்மை தேடுவதில், உம்மை நினைப்பதில், உம்மையே வாஞ்சிப்பதில், எப்போதும் சதா காலங்களிலும் உம்மையே எங்கள் இருதயம் வாஞ்சிப்பதா, எங்கள் நினைவுகள் எல்லாம் உம்மை தேடுவதாக, உம்மை நாங்கள் நேசித்து உம்முடைய அருளையும் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.